வணக்கம், வணக்கம், வணக்கம். நாம இன்னைக்கு நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் சக்சஸ் ஸ்டோரீஸ் வரிசையில லக்ஷ்மி அவர்களுடைய சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் கேட்க போறோம். லக்ஷ்மி நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டியோடைய கோல்டு மெம்பர். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை செல்ஃப் சிங் ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விதமான மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இப்ப நம்ம லக்ஷ்மி கிட்டே கேட்கலாம். லக்ஷ்மி, உங்கள பத்தி முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் குடுங்க லக்ஷ்மி. வணக்கம் மேம். என்னோட நேம் வந்து லக்ஷ்மி பக்தவச்சலம். நான் வந்து சென்னையில இருக்கிற பட்டாபிராம்ல இருக்கிறேன். என்ன நேட்டிவ் இங்கே சென்னையே தான். எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இன்ஜினியர்ஸ். எல்டர் டாட்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்காங்க. எங்க டாட்டர் வந்து யூகேல இப்போ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். எங்க ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால ஒர்க் போக முடியல. இப்போதைக்கு நான் இன்சூரன்ஸும் ஒரு சம் பிசினஸும் பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு லக்ஷ்மி. செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டில சேர சொல்லி உங்கள தூண்டுனது எது? எப்படி வந்து இந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு ஒரு 3 இயர்ஸா கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது மேம். மேரேஜ் பண்ணதுனால கொஞ்சம் லோனு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ம்ஹ்ம். சரி, அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு ஈஸி தான். பட் எனக்கு வழி தெரியல. அப்போ ம்ஹ்ம். நான் யோசிக்கும் போது நான் நிறைய இந்த மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணுவேன். யூடியூப்ல எல்லாம் பார்ப்பேன். ஒன்லி இது மாதிரிதான் பார்ப்பேன். ஏதாவது அட்வைஸ் கிடைக்குமா, ஏதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஆன்மீகம் இந்த மாதிரி சம்பந்தமா தான் நான் டிவியும் இது ஒண்ணு பார்ப்பேன். அப்போ எனக்கு பாக்குறப்ப உங்களோட வீடியோ கிடைச்சது எனக்கு கரெக்டான நேரத்துல. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருந்தது. உடனே நான் ஜாயின் பண்ணணும் கிளாஸ், நீங்க எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு வந்து உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2 டேஸ்லயே நானு அதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு எனக்கு நிறைய மாற்றங்கள். ரொம்ப நான் ஆன்மீகத்துல கொஞ்சம் அதிகம் ஈடுபாடு. மற்ற எல்லாத்தையுமே நம்பிக்கையா இருப்பேன். நான் நேர்மையா இருக்கணும், இதுல எல்லாம் கரெக்டா இருப்பேன். இருந்தாலும் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நமக்கு மேனேஜ் பண்ண முடியல. இப்போ அதுக்காக இதுல ஜாயின் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றப்பதான் நம்ம செல்ஃப் ஸ்கூல்ல இருந்து நான் ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஓகே லக்ஷ்மி. இப்போ நீங்க செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டி வர்றதுக்கு முன்னாடி என்னல ஒரு லக்ஷ்மியா இருந்தீங்க? அப்ப என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. செல்சிங் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அதாவது எனக்கு புதுமையா ஒரு கடன் வாங்க வேண்டியது ஆயிடுச்சு. அதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எங்க ஹஸ்பண்டும் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. பட் எங்களுக்கு புதுசா இருந்தது. அதுல மாட்டிட்டு எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், மனசுல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் நானும் ஒரு இடத்துல ஒரு ஃபண்ட் எல்லாம் மாட்டி இது பண்ணி விட்டுட்டு அதுல என்னால அவங்க குடுக்கல. அதுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இருந்தது. இது மாதிரி அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நீங்க குடுக்குற கிளாஸ் எல்லாம் கரெக்டா அட்டென்ட் பண்ணது, கரெக்டா பிராக்டிஸ் பண்றதுல ஒரு 15 டேஸ்லயே எனக்கு வந்து நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுல வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் வர மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களே வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஜாயின் பண்ணி அவங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் நடந்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதாவது நான் ஜஸ்ட் போனோம் இதெல்லாம் வந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணேன். எது பண்ணாலும் நான் 100% பண்ணுவேன். அதனால எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது மேம் எனக்கு. ஏன்னா நான் நிறைய மந்திரம் இந்த இதெல்லாம் சாண்டிங் எல்லாம் பண்ணுவேன். ஆன்மீகத்துல இருந்ததுனால விரதம் இருப்பேன். எவ்வளவோ பண்ணிருக்கேன். நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்தியா ஜாயின் பண்ணி ஹோப்போனோபோனோ சொல்லும் போது நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா மிராக்கள் நிறைய நடந்திருக்கு மேம். எனக்கு இந்த 4 மந்த்ஸ்லயே ரொம்ப நிறைய நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இது நடந்ததுங்களா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கடன் கொஞ்சம் இருந்தது, கொடுக்க முடியாத சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் வெளியே வந்தேன். அதுல இருந்து எங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் வந்து எப்பவுமே டென்ஷனா பேசுவாங்க. நல்லவங்க தான். மத்தபடி இந்த மாதிரி பேசுறதுல, நெகட்டிவா பேசுறதுல இது மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அதுலயும் பாருங்க, அதுவும் வந்து அதுக்கு ரிலேஷன்ஷிப்காக பண்ணும்போது அதுல இருந்து எனக்கு வெளியே வந்து இப்போ எல்லாம் ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு நல்லா பாசமா பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அது இதெல்லாம் நடக்கணும்னா இங்க மட்டும் தான் மேம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் இந்த கோல்ஸ் புக் எழுதணும்னு சொன்னீங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிக்கிறப்போ சம் கோல்ஸ், அது இப்போதைக்கு எனக்கு சொந்த வீடுலாம் இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எழுத சொன்னீங்க. நான் எழுத ஆரம்பிச்சேன். நிச்சயமா மிராக்கிள் மேம். நான் எதிர்பார்க்காத எப்பயோ ஃபியூச்சர் கூட தான் எழுதினேன். அதுல வந்து ஒரு மேல வீடு கட்டணும் 3 பெட்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன்.
அது வந்து நான் நோட் குரூப்ல கூட போஸ்ட் பண்றேன் மேம். ஆச்சரியம் தான் அது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிச்சயமா இப்போதைக்கு கட்டுறதுக்கு பிளானும் இல்ல, எதுவும் இல்ல. அது மேல போட்டாச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா ஏப்ரல்ல நடந்தது. நான் பிப்ரவரி ஜாயின் பண்ணேன் மேம். ஏப்ரல்ல நாங்க பூமி பூஜைலாம் போட்டு பில்டிங்கே முடிஞ்சு இப்போ ரூஃப் எல்லாம் போட்டாச்சு. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. அது இல்லாம வேற அந்த என்னோட சேலஞ்சஸ்லயே ஒரு 2 லேக்ஸ் கரெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ம்ஹ்ம். அது அரியர் மணி இது மாதிரி எப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல மேம். எல்லாரும் இருந்தாலும் எனக்கு பொண்ணு எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவ்வளவு நாள் இருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். பட் நடக்கல. நானும் இந்த ஹோபோனோபோனோ பண்றப்போ நிச்சயமா எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி நடந்தது மேம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து நான் என்னோட பிசினஸ்ல இன்சூரன்ஸ்லயும் கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ம்ஹ்ம். இந்த பிசினஸ்க்காக ஜாயின் பண்றாங்க. அவங்களோட சேவிங்ஸ் பிளான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவ்வளவு வருஷம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். 3 இயர்ஸ் ஆகும் ஒருத்தர்கிட்ட இருந்து பிளான் எடுக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் மேம் நான் தேங்க் பண்ணணும். நன்றி, நன்றி லக்ஷ்மி. இதுல என்னன்னா, நீங்க இந்த விஷயங்கள், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் அது அந்த மாற்றம் வந்துரல. முக்கியமா உங்கள இந்த சக்சஸ் ஸ்டோரீஸ்க்கு தேர்ந்தெடுத்ததுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய பயிற்சிகள்ல காமிச்ச அந்த கன்சிஸ்டன்சி. இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் இத நீங்க அடுத்த ஒரு 3 நாளைக்கு செய்யுங்களேன், செஞ்சு தான் பாருங்களேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அத கர்ம சிரத்தையா அந்த டாஸ்க்க எடுத்து நம்ம கம்யூனிட்டில உடனேக்குடனே அத போஸ்ட் பண்ணீங்க. டெய்லி கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தன சேனல் நம்மள்ட்ட இருக்கோ, அத்தன சேனல்லயும் உங்களுடைய அந்த டாஸ்க் கம்ப்ளீஷன நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒருத்தவங்களுடைய ஒரு தொடர்ச்சியான முயற்சி அப்படிங்கிறது அவங்கள எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். இந்த ஒரு குறுகிய காலத்திலேயே இவ்வளவு பெரிய மாற்றங்கள். குறுகிய காலம்னா சொல்லப்போனா நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்து ஒரு 3, 4 மாதங்கள் தான் ஆகும். அப்படிதானே? நீங்க பிப்ரவரியில மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரீசெட் புரோகிராம் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல மார்ச்? பிப்ரவரி பிப்ரவரில அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகே. அப்ப மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஒரு 4 மாதங்கள் தான். ஒரு 4 மாதங்கள்ல இவ்வளவு மாற்றங்கள். ரொம்ப காலம் கிட்டத்தட்ட நெறைய பேர் 5 வருஷம், 10 வருஷம் வெயிட் பண்ணி கிடைக்கிற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இவ்ளோ சீக்கிரம் கிடைச்சிருக்கிறதுக்கு, அது ஒரு முக்கியமான காரணம். அதுலயும் நீங்க ஹோபோனோபோனோவ விடாம தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கோல்டு கோர்சஸ்ல இருக்க பயிற்சிகள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஹோபோனோபோனோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயிற்சிகளையே நீங்க தொடர்ந்து ரொம்ப நாள் செஞ்சுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஹீலிங் தான் உங்க லைஃப்ல இத்தன நாளா இருந்துட்டு இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ கிளியர் பண்ணி இத்தன விஷயங்கள உங்களுக்கு சாத்தியப்படுத்தியிருக்கு. ஸோ இதுல இருக்கிற தகவல்கள் பாதி அப்டின்னா, அதுக்கு மீதி பாதி எஃபர்ட்ங்கிறது உங்க சைட்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு நிச்சயமா உங்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்து அதுவும் ஆ. இப்ப வந்து எனக்கு நிஜமா கடவுள் பார்த்த மாதிரி தான் மேம். ஏன்னா இப்போ நம்ம நினைச்சது நடக்குதுன்னா, அது வந்து எதுல வார்த்தையால சொல்றதுக்கே முடியாது மேம். ஏன்னா இப்ப நான் வந்து தைரியமா பேசுறேன். பேசுவேன், நல்லா ஆக்டிவா இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பட் எல்லா இடத்துலயும் ஒரு பேச வேண்டிய நேரத்துல என்னால பேச முடியாது. நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. இதெல்லாம் வந்து ஹீல் பண்றப்ப எனக்கு ரொம்ப மிராக்கிள். வீட்லயே ஆச்சரியப்படுறாங்க மேம். நான் எழுதி வச்சதுல அவங்க பாக்குறாங்க இல்லைங்களா? பரவால்ல பாருங்க எப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு தேங்க்யூ மேம். அருமை, அருமை. ஸோ இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப நீங்க தைரியமா எல்லார்கிட்டயும் பேசுறீங்க. முன்ன மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படின்னு. இந்த மாதிரி என்னென்ன விதமான மாற்றங்கள் முதல்ல உங்களுக்குள்ள நேர்ந்திருக்கு? இந்த புரோகிராம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்ப என்னவா மாறியிருக்கீங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. உள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் உங்க உள் மனசுல. அதாவது மேம் நான் வந்து வெளிய எதுவுமே சொல்ல மாட்டேன். ம். யாரும் கூப்பிடறதுக்கு பயப்படுவேன். வந்து ம்ஹ்ஹ்ம். பயம் அதிகமா இருக்கும் எனக்கு. அதெல்லாம் இப்போ பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஃபீல் ஆயிட்டு வருது. நம்ம எதுக்கு பயப்படணுன்ற அளவுக்கு. ம். அதாவது பயப்படாத நம்ம கரெக்ட்டா எதுக்கு பயப்படணுமோ அது. அதுல ம். எனக்கு பயம் இல்லாம இப்போ கொஞ்சம் தைரியமா பேச முடியுது. ம். அதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கனாலும், ஏதாவது என்ன எதிர்க்கிறாங்கனாலும், அதையும் எனக்கு சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இப்போ நெறைய வந்திருக்கு. சூப்பர். அதாவது அதுக்கு முன்ன நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப. வருத்தப்பட்டுட்டு, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இது மாரிலாம் நெறைய எனக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். பட் வெளியில ஆக்டிவா இருந்தாலும், இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு வழி கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே வந்து என்னோட தேத்திக்கிறதுக்கும், என்னோட அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாமே இந்த மைண்ட்ஃபுல்னஸ்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ, நிச்சயமா ரொம்ப மிராக்கிள் நடக்குது மேம். அதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் டெய்லி. ஒரு ஒரு டைமும் நீங்க சொல்லி குடுக்குற கிளாஸ் எல்லாம். அது பண்றப்ப எனக்கு நிச்சயமா என்ன எல்லாத்துலயுமே மாற்றம் நெறைய இருக்கு எனக்கு. சூப்பர். பாக்குறவங்க கூட சொல்ற அளவுக்கு இருக்கு. ம்.
ஓகே. சிறப்பு, சிறப்பு. இப்போ அடுத்தது, இப்ப நம்மளுடைய கம்யூனிட்டில நீங்க நெறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சது மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரீசெட்ல. அதுக்கப்புறம் டைரக்ட்டா நம்மளுடைய கோல்டு மெம்பர்ஷிப் நீங்க வந்துட்டீங்க. இப்ப ம். இது மொத்தத்திலயுமே இருக்கிற அத்தன கோர்சஸுமே அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய அவேக்கன் யுவர் இன்னர் பவர், ஹீல் யுவர் லைஃப், இப்ப கோல்ட்ல இருக்கிற இந்த 10 கோர்சஸ் எல்லாமே நீங்க முழுசா முடிச்சிருக்கீங்க. இப்ப இந்த கோர்சஸ்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள முக்கியமா இந்த சில விஷயங்கள் எனக்கு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இங்க உள்ள வந்து நான் கத்துக்கிட்டதுல அப்டின்னா, என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? கோல் புக் எழுத சொன்னீங்க மேம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது ம்ஹ்ம். எழுதும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நடந்துட்ட மாரி அன்னைக்கு அது எழுதலன்னா நம்ம எப்படி பசி சாப்பிடாம இருக்கிறோம். அது மாதிரி ஆயிடுச்சு மேம் இப்போ. ஓகே. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது எல்லாருக்குமே அது நடக்கும் மேம். எனக்கு இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அத. எழுதும்போது கட்டாயமா நடக்கும் எனக்கு. எனக்கு எனக்கு நடந்த மாரி எல்லாருக்கும் நடக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். அப்புறம் ம்ஹ்ம். அரிகட்ட மணியும் இப்போ எனக்கு ரொம்ப பிராக்டிஸ் ஆயிடுச்சு. மணி பார்த்தாலும் எங்கனாவது சவுண்ட் கேட்டா கூட அரிகட்ட மணி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அதனால எனக்கு இன்கமும் வருது மேம். சிறப்பு. அதான் சொல்ல எப்படி வருது, எங்க வருதுன்னு எனக்கு தெரியல. அது மாரி வருது. அரிகட்ட மணி ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ் அதுவும் ரொம்ப ம்ஹ்ம். நம்ம ஆக்டிவிட்டி மேம். அது செய்யும்போது எல்லாருக்குமே நல்ல ஒரு ரி ரிசல்ட் கிடைக்கும் மேம். அதே மாரி அப்புறம் எனக்கு வந்து இந்த ஹோபோனோபோனோ அது ம். வந்து டெய்லி சொல்லலன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. அதையும் நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றேன் மேம். எது வந்தாலும் இப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்தாலும் எனக்கு பழகிடுச்சு மேம். 24 ம். ஹவர்ஸும் நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இதுவும் ஓகே. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு மேம். அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன்லாம் பண்றப்போ, நீங்க குடுத்துருக்கிற மெடிடேஷன் உள்ள போய் நம்ம அந்த செல்வ வளம்லாம் பண்றப்போ ரொம்ப அ நடந்த மாரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அப்புறம் நன்றி உணர்வு. அதையும் என்னால ம்ஹ்ம். மறக்க அது எழுதும்போது இவ்வளவு நாள் நம்ம தேங்க்ஸ் எல்லாம் அந்த சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஒரு மாற்றமோ, ஃபீலிங்கோ கிடையாது. இப்போ அழுகல்லாம் வருது மேம். இந்த பழைய நன்றிய நெனச்சு, இப்போ தேங்க் பண்றப்போ, நிஜமா எனக்கு ரொம்ப ஒரு மிராக்கிளா இருக்கு மேம். சந்தோஷமாவும் இருக்கு. ஃபீலிங்ஸ வெளிப்படுத்தி நன்றி சொல்றப்போ, அது ஒரு சந்தோஷம் தனியாவே இருக்கு. சூப்பர், சூப்பர். அருமை. இப்போ உங்கள மாதிரியே இப்ப தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்காக இப்ப நீங்க இந்த பயணத்துல சில விதமான விஷயங்கள்லாம் கத்துட்டு இருப்பீங்க. இதுதான் வாழ்க்கைக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறப்போ வாழ்க்கை ரொம்ப எளிதாகுது. அப்படிங்கிற மாதிரியான சில பாடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ புதுசா தன்னுடைய வாழ்க்கைய மேம்படுத்திக்கணும். உங்கள மாதிரியே அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி காணணும். அவங்க வாழ்க்கையில நிம்மதிய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க குடுக்கக்கூடிய 3 முக்கிய ஆலோசனைகள்னா என்ன சொல்லுவீங்க? ஹோபோனோபோனோ வந்து ரெகுலரா பண்ணணும் மேம். அது வந்து நிச்சயமா ஹீல் பண்ணுது எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே நம்ம மேல தப்பு இல்ல. அது மாரி நெனச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே. அது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது மேம். ம்ஹ்ம். எல்லாத்துக்குமே பொறுப்பு நம்ப செய்யறதுக்கு, நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நம்ப தான்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அது புரியறப்பயே நமக்கு நல்லா ஹீல் ஆகுது. அதனால ஹோபோனோபோனோ எல்லாரும் பண்ணணும். கோல்ஸ் எழுதுறத எல்லாருமே பண்ணணும். ம். பழக்கமா அத வச்சாங்கன்னா, நிச்சயமா எல்லாருமே வெற்றி பெற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ம். அதுக்கப்புறம் அறிவுறுத்த மொழி சொல்லலாம். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் அந்த மைண்ட்ஃபுல் அதுவும் பிராக்டிஸ் பண்றப்போ, நம்ம இந்த பிரசன்ட்ல இருக்கிறப்போ நடக்கும்ங்கிறது என்னால நான் உணர்வுபூர்வமா உணர்ந்தேன். அதனால இதையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா, எல்லாருமே வெற்றி காண முடியும். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். இப்போ செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டில வந்து சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? அதுதான் சொல்லிட்டேனே மேம். நம்ம ம். வந்து கடவுள நேர்ல பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உண்மையிலேயே அது ஃபீலிங்ன்னு சொல்றத விட நானு கடவுள பார்த்துட்டேன். என்னோட குருவா உங்க மூலியமா நான் பார்த்துட்டேன். இனிமே எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில சாதிக்க முடியும். எதுக்காகவும் நம்ம வந்து தயங்கவோ, எதுவும் பண்ணவோ, கஷ்டப்படவோ தேவையில்ல. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம மைண்ட்ல தான் இருக்கிறது அப்படிங்கிறத அதையும் ஹீல் பண்றதுக்கும் நீங்க சொல்லி தர்றீங்க. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு தேவையானது. இங்க வந்தாங்கன்னா, செல்ஃபிங் ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்றவங்க லைஃப் என்னைக்குமே எல்லாருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு வெற்றிகரமா, திருப்திகரமா இருக்கும். நம்ம பிறவி பயன் அடைஞ்ச பலன இங்க அடையலாம். நன்றி, நன்றி லக்ஷ்மி. நன்றி. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு மிராக்கிள் மாதிரி தான். இவ்ளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ விஷயங்கள அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் விஷயங்கள்னா சும்மா சாதாரணமா ஒரு இடம் மட்டும் கிடையாது. உங்களுடைய தொழில் சம்பந்தமான இதுலயும் வெற்றி பெற்றிருக்கீங்க. உறவுகள்ல, இத தாண்டி உங்களுடைய பெர்சனல் லைஃப்லயும் பல வெற்றிகள நீங்க இப்ப பார்க்க தொடங்கியிருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல முதல் கிளாஸ்ல எப்படி நீங்க உங்களுடைய அந்த பழைய கால வலிகள மறக்க முடியாம எவ்வளோ ஒரு வருத்தத்தோடையும், குற்ற உணர்ச்சியில இருந்து வெளிய வர முடியலன்னு ரொம்ப வருந்தி அன்னைக்கு பேசுனீங்க. ஸோ, அன்னைக்கு இருந்த லக்ஷ்மிக்கும், இன்னைக்கு உங்க முகத்துல இருக்கிற அந்த தெளிவையும் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த
செல்ஃப் ஸ்கூல்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள உங்களுடைய லைஃப்லயும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றத பார்க்கிறப்போ, எனக்கு ரொம்பவே அது திருப்தியையும், ஒரு பெருமிதத்தையும் தருதுன்னு சொல்லலாம். உங்க அத்தன பேருடைய வெற்றிகளும். ஸோ உங்களுடைய கதைய உங்க கூட மட்டும் வச்சுக்கிறாம, இந்த மாதிரி மற்றவங்க கூடயும் பகிர்ந்துகிட்டு, அவங்களையும் இன்ஸ்பயர் பண்றதுக்கு முன் வந்தீங்க இல்லையா? அதுக்கே உங்களுக்கு தனித்த பாராட்டுகள். ஸோ உங்களுடைய இந்த சக்சஸ் ஸ்டோரி அப்படின்றது இன்னும் மென்மேலும் வளரணும். இந்த சக்சஸ் ஸ்டோரீஸ்லயே பார்ட் 2லயும் நீங்க வந்து கலந்துக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதுக்கேத்தபடி இன்னும் நெறைய மிராக்கிள்ஸ் உங்க லைஃப்ல நடக்கட்டும். மிக்க நன்றி என் வாழ்த்துக்கள் லக்ஷ்மி. நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.